அக்காட்டின் அரசன் சிங்கம் தன் குடிமக்களை நன்றாகவே கவனித்துக் கொண்டவன். அரசனின் நீதி நிர்வாகம் பாராட்டுக்குரியதாக இருந்தது. ஒரு நாள் சிங்கம் தன் மனைவியோடும் 2 பிள்ளைகளோடும் குகைக்கு வெளியே உட்கார்ந்திருந்தார். அப்போது அவரை பார்க்க சில மிருகங்கள் அங்கு வந்தன. மகாராஜா, எல்லாமே போச்சு, எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. என்னாச்சு சமேலி? எதுக்கு அல்ற நீ? ராஜா, நேத்து ராத்திரியிலிருந்து பிள்ளைய காணோம். இன்னைக்கு காலையில தான் கரடி என்ன காட்டுக்கு வெளியே அவனோட உடம்பு பார்த்தாராம். யாரோ என் பையனை கொன்னு பாதி சாப்பிட்டு காட்டுக்கு வெளியில தூக்கி போட்டு போயிட்ட ராஜா. என்னது? நான் இவ்வளவு ஒரு கடுமையான சட்டத்தை ஏற்படுத்தி இருந்தும் யாருக்கு தைரியம் வந்தது இப்படி செய்யறதுக்கு? தெரியாது மகாராஜா, ராத்திரியில ஒரு ஓநாய் கூட்டம் சுத்திட்டு இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. இந்த காட்டுல வேட்டையாடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியுது தான். அப்ப இந்த வேட்டைக்காரங்க வெளிலேருந்து வந்திருப்பாங்களா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைச்சிருக்கும், கவலைப்படாதீங்க. உங்க பையனை கொன்னவங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவனுக்கு கொடுக்கிற தண்டனைய பார்த்து இன்னொருவனுக்கும் இப்படி செய்யணும்னு கனவுல கூட தோணக்கூடாது. அவனுங்க பயப்படணும். நாளைக்கு சபை கூடுறோம், எல்லாரும் மறக்காம வரணும். அமைச்சர் வேங்கை, அமைச்சர் சீட்டா, நம்ம படைகளை எல்லாம் இறக்கி தேட ஆரம்பிங்க. எனக்கு இன்னைக்கே தெரிஞ்சாகணும் யார் என் மக்கள் மேல கை வச்சதுன்னு. அப்பா சிங்கத்தின் ஆணையை கேட்டதும் மூத்த மகன் திலாவர் யோசிக்க தொடங்கியது. நானே ரகசியமா தான் வேட்டையாடிட்டு இருந்தேன். ஆனா இவன் யாரு? என்னோட இறைகளையே இவன் வேட்டையாடுறான். சிங்கராஜாவின் மூத்த மகன் திலாவர் கெட்டவனாக வாழ்ந்தான். அவன் எப்போதும் மிருகங்களின் குழந்தைகளை ரகசியமாக வேட்டையாடி மீதம் வைக்காமல் தின்று கொண்டிருந்தான். சிங்கராஜாவின் இளைய மகன் போலார் தந்தையை போலவே இரக்கமுள்ளவனாக இருந்தான். அவன் எப்போதும் தன் காட்டுவாசிகளுக்கு அரணாக செயல்படுகிறான். இரவு வந்தது. திலாவர் தன்னுடைய வேட்டைக்காக புறப்பட்டான். அப்போது அவன் பல்லு குரங்கை பார்த்தான். ஓஹோ, இந்த குரங்கும் நம்ம அப்பனோட ஆளுதானா? இன்னைக்கு வேட்டையாடுறது நல்லது கிடையாது. கொஞ்ச நாள் நம்ம அடங்கி இருப்போம், நான் என்னையே காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதற்குள் பல்லு அவன் அருகில் வந்தான். யுவராஜா, நீங்க இந்த நேரத்துல என்ன பண்றீங்க? பல்லுவின் கேள்வி திலாவரை ஒரு நிமிடம் உலுக்கியது. பிறகு அவன் சுயம் கட்டுப்பாட்டுக்குள் வந்து இப்படி சொன்னான். அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுல எனக்கும் பொறுப்பு இருக்குல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன். இளவரசனா உங்களை மாதிரி தான் இருக்கணும். உங்களை நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்கு. புகழாரம் கேட்ட திலாவர் தன் குகைக்கு சென்றான். அப்போது பயங்கரமான ஒரு ஓநாய் வந்தது. அந்த குட்டி மான் என்ன சுவை! சரி, இன்னைக்கு ஏதாவது குட்டி அடிச்சு போட்டு நாக்குக்கு ருசியா சாப்பிடணும். சமேலி மானின் குட்டியையும் இந்த ஓநாய் தான் கொன்று தின்றது. ஷாக்கால் ஓநாயும் திலாவர் இளவரசனை போல ரகசியமாகத்தான் வேட்டையாடி தின்று கொண்டிருந்தது. ஓநாய் தன் இரையை தேடுவதை மரக்கிளையில் அமர்ந்திருந்த அரசனின் உளவாளியான கழுகன் கவனித்துக் கொண்டிருந்தான். இந்த ஓனாய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இல்ல அந்த சமேலியோட குழந்தைய கொண்டது இவனா இருக்குமோ? அப்போது புத்திசாலியான அந்த ஓநாய் முயலின் வீட்டுக்குள் சென்றது. ஒரு முயல் குட்டியை கடித்தபடி வெளியே வந்தது. ஓநாயின் செயலை பார்த்த கழுகு அதிர்ந்து நின்றது. டேய், அப்ப நீ தான் இந்த வேட்டைகளுக்கெல்லாம் காரணமா? காலையில இருக்குதுடி உனக்கு, ராஜா கிட்ட நான் சொல்றேன். விடிந்ததும் தங்களின் குழந்தையை காணவில்லை என்று புகார் கொடுக்க அரசனிடம் வந்தன முயல்கள். ராஜா, நேற்று ராத்திரியில இருந்து எங்க புள்ளைய காணும் ராஜா. யாரோ அவனை ஏதோ பண்ணியிருக்காங்க. நீங்க தான் எங்களுக்கு உதவணும் ராஜா. மகாராஜா, நேற்றுக்கு அந்த ஓனாய் தான் இவங்க புள்ளைய எடுத்துட்டு போச்சு. நான் என் 2 கண்ணால இதை பார்த்தேன். அப்போ நம்ம காட்டுவாசிகளை கொண்டு தின்றது அந்த ஓனாயா? அந்த ஓனாய்க்கு இவ்வளோ தைரியமா? யாரங்கே அந்த ஓனாயை கட்டி இழுத்து கொண்டு வா. மகாராஜாவின் படை அந்த ஓநாய்களின் இடத்திற்கு சென்று அந்த பயங்கரனான ஓநாயை இழுத்து அரசனின் முன் கொண்டு வந்தது. மகாராஜா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓனாயை கொண்டு வந்திருக்கோம். நீங்க ஆணையிட்டா என் கையை காலை வெட்டி மாத்திடுறேன், சொல்லுங்க. அப்போது அங்கு ஓநாயின் பெற்றோரும் வந்தனர். நில்லுங்க, என் பையன் ஒன்றும் கொலையாளி இல்ல, நீங்க இப்படி கண்டந்தொண்டமா வெட்டி தண்டிக்க. என் பையனை எதுக்கு நீங்க கைது செஞ்சு இழுத்து கொண்டு வந்திருக்கீங்க? உன் பையன் சின்ன குழந்தைங்களை ரகசியமா வேட்டையாடி கொண்டு தின்றான். அதனால நான் இப்ப அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க போறேன். கும்பிடுறே ராஜா, என் பையனை தண்டிச்சிடாதீங்க. எங்க புள்ளைய மன்னிச்சிருங்க மகாராஜா. அவன் இனிமே இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். ஒரு வாய்ப்பு கூட கொடுங்க மகாராஜா. இவனுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. மற்ற குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் இவனுக்கும், புரிஞ்சுக்கோங்க.
கழுகாரே, இந்த குற்றவாளி ஓநாயின் 2 கண்ணையும் கொத்தி எடுத்துவிடு. அரச கட்டளை கேட்டதும் கழுகு தன்னுடைய கூர்மையான கொக்குகள் பயன்படுத்தி ஓநாயின் கண்களை கொத்தி எடுத்தது. யானைபதி, இவன் 2 கைகளையும் அறுத்து தூக்கி எறியவும். யானை தன்னுடைய துண்டு கையால் ஓநாயின் 2 கைகளையும் இழுத்து பறித்தெடுத்தது. அந்த ஓநாய் மிகுந்த வலியுடன் துடித்து செத்தது. இதை பார்த்த மிருகங்கள் அதிர்ந்து நின்றன. இனிமே என் மக்களை யாராவது தீங்கு செய்ய நினைச்சாங்க, அவங்களுக்கு இதே தண்டனை தான் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓநாயின் கொடூர மரணத்தை கண்ட திலாவர் பயந்து நடுங்கினான். வேட்டையாடுறதுக்கா இவ்வளோ கடுமையான தண்டனை? நான் ரகசியமாக வேட்டையாடி நல்லா சாப்பிடுவேன்ப்பா. நான் இந்த காட்டு இளவரசன். என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இளவரசன் திலாவர் இப்படியெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் செத்துப்போன ஓநாயின் தாய் அழுது புலம்பிக் கொண்டு சொன்னது, என் பிள்ளையை இப்படி கொன்னுட்டீங்களே, இது கொஞ்சம் கூட சரியில்லை ராஜா. நான் இப்ப சொல்றேன், இது உங்களுக்கு நடக்கும், பாருங்க. மகனின் வேறுபாட்டில் மனம் உடைந்த அந்த தாய் கணவனை அழைத்து அங்கிருந்து சென்றாள். மகாராஜா, உங்க நீதி நிர்வாகம் பாராட்டுக்குரியது. இப்படி நீதி நிர்வகிக்கும் உங்கள் காட்டில் அநீதி செய்ய யாருக்கும் தைரியம் வராது மகாராஜா. நீங்கள் நீதிமான். தீர்ப்பு முடிந்ததும் மிருகங்கள் பிரிந்து சென்றன. ஓநாயின் சாவிற்கு பிறகு அக்காட்டில் மிருகங்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்படவில்லை. அப்படி ஓரிரவில் திலாவர் தன்னுடைய வேட்டைக்காக இறங்கினான். நான் வேட்டையாடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஏதாவது ஒரு குட்டியை அழகா அடிச்சு தூக்கி சாப்பிடணும். அப்படி சிந்தித்துக் கொண்டே திலாவர் ஓநாய்களின் பகுதிக்கு வந்து சேர்ந்தான். அங்கு ஒரு ஓநாய்க்குட்டி விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தான். எம்மாடி, கொழு கொழுன்னு ஒரு ஓநாய்க்குட்டி இங்க விளையாடுது. சரி வா ராசா, வா அண்ணன் வயத்துல வா. தாமதிக்காமல் அந்த குட்டியை கொன்று தின்ன தொடங்கினான் திலாவர். ஆனால் இதையெல்லாம் செத்து போன ஓநாயின் தாய் பார்த்து விட்டது. ஐயோ, யாராவது என் குழந்தைய காப்பாத்துங்க, யாராவது என் குழந்தைய காப்பாத்துங்க, என் குழந்தைய கொன்னு தின்றான் இவன், காப்பாத்துங்க. அந்த தாயின் கதறல் கேட்ட மற்ற ஓநாய்களும் அங்கு கூடின. இது திலாவர் இல்ல, நம்ம இளவரசன். இவன் பிஞ்சு குழந்தைய கொன்னு இருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது, இவனை பிடிச்சு கட்டுங்க. ஓநாய்கள் எல்லாம் சேர்ந்து அவனை கையோட பிடித்து கட்டினர். விடிந்ததும் அவனை அரசனுக்கு முன் நிறுத்தினர். மகாராஜா, ஒரு குழந்தைய கொன்னதுக்கு என் பையனுக்கு நீங்க கொடுமையான தண்டனை கொடுத்தீங்கல்ல. அன்னைக்கு பண்ண அதே தப்பு உங்க பையன் பண்ணியிருந்தா அதே மாதிரி கொடூரமான தண்டனை நீங்க கொடுப்பீங்களா? என் பையன் என்ன பண்ணா சொல்லுங்க. மகாராஜாவுடைய மூத்த இளவரசன் ஒரு பிஞ்சு குழந்தைய கொன்னு தின்னிருக்கான். திலாவர், இவங்க சொல்றது உண்மையா? இல்லப்பா, இவங்க வந்து பொய் சொல்றாங்க. ஜும்ரு, என் பையன் தான் கொண்டு சாப்பிட்டான்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இவன் மீதமே வைக்காம எல்லாமே சாப்பிட்டுட்டான். என்ன ஆதாரம் கேட்குறீங்க? ஆதாரமும் ஆவணம் இல்லாம யாரையுமே தண்டிக்க முடியாது. ஒரு தெளிவு இருக்கு மகாராஜா. ஆமா ராஜா, என் 2 கண்ணால இவன் குழந்தைய சாப்பிடுறத நான் பார்த்தேன். நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் கையோட இவனை பிடிச்சோம் மகாராஜா. அப்பா, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. இவங்க மகனுக்கு நீங்க கடுமையான மரண தண்டனை கொடுத்தீங்கல்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்கு என் மேல பொய் வழக்கு போடுறாங்க. நீங்க பேசுறது மட்டும் கேட்டு எனக்கு இவனை தண்டிக்க முடியாது. இதுதான் உங்களுடைய நீதி நியாயமா? திலாவர் உங்க பையன், அதனால எங்களுக்கு நீதி கிடைக்காது, அப்படிதானே? நீதி கிடைக்காமல் ஓநாய்கள் வருத்தத்துடன் திரும்பின. ராஜா சோர்வடைந்தார். இரவு. அரசன் தூக்கம் இல்லாமல் சிந்திக்க தொடங்கினான். திலாவர் என் பையன், அதுக்கு என்ன? அவன் தப்பு செஞ்சிருந்தா அவனை தண்டிக்க வேண்டியது என்னோட கடமை. இந்த வழக்கை நான் ரொம்ப கவனத்தோட தான் விசாரிக்கணும். அடுத்த நாளே அரசன் தன்னுடைய உளவாளிகளை அங்கு வரவழைத்தான். நல்லா கேளுங்க, என் மகன் என்பதனால தான் அவங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதனால நீங்க எல்லாரும் நேர்மையா விசாரிங்க. திலாவர் தான் உண்மையான குற்றவாளினா அவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சு தீரணும். நீங்க வருத்தப்படாதீங்க, நாங்க எப்படியாவது உண்மையை கொண்டு வருவோம். அப்போதே அரச உளவாளிகள் காடெங்கும் விசாரணை ஆரம்பித்து விட்டனர். விசாரணைக்கிடையே கழுகு பறந்து ஒரு மரத்தின் மீது அமர்ந்தது. அங்கிருந்த ஆந்தையிடம் பேசியது. திலாவர் அந்த குழந்தைய கொன்னது என் கண்ணால பார்த்தேன். இது உனக்கு மகாராஜா முன்னாடி சொல்ல முடியுமா?
திலாவர் ராஜாவோட பையன். ராஜா அவனை தண்டிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என் தலையில் நானே மண்ணள்ளி போடுற மாதிரி இருக்கும். அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. நீ ராஜா கிட்ட விஷயத்த சொல்லு, பாக்கியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கழுகை நம்பிய ஆந்தை உண்மையை உடைத்து கூற அரச சபைக்கு வந்தது. ஆமாம் ராஜா, திலாவர் அது பண்ணுறத என் கண்ணால் பார்த்தேன். ஆந்தை சொன்ன உண்மையை கேட்ட மகாராஜா திலாவரை தண்டிக்க தயாரானார். இந்த காட்டின் சட்டப்படி ஓநாய்க்கு கிடைச்ச அதே தண்டனை தான் திலாவருக்கும் கிடைக்கணும். கழுகை பார்த்த ராஜா இப்படி சொன்னார். கழுகரே, திலாவரின் கண்களை கொத்தி உடைக்கவும். ஒரு வாட்டி கூட யோசிக்கல இல்ல ராஜா, திலாவர் உங்க பையன் தானே. நீதி தேவதைக்கு முன் மகனும் இல்லை, எந்த சொந்தமும் இல்லை. புரியுதா? நீதியும் நியாயம் மட்டுமே உள்ளது. ஒரே ஒரு முறை மன்னிச்சிடுங்க ராஜா, ஒரு பொழுதும் திலாவர் இந்த தப்பை செய்ய மாட்டார். நான் இந்த காட்டுக்கு ராஜா. நீதியை நடைமுறைப்படுத்த வேண்டியது என்னோட தர்மம். உன் விருப்பம் எல்லாம் உன் கண்ணீரில் கரைந்து போகட்டும், அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிருங்கப்பா. இல்ல திலாவர், நீ ஒரு சிங்கம். சிங்கம் மாதிரி வாழ்ந்திருக்கல, சிங்கம் மாதிரி சாவ நீ எதிர்கொள்ளணும். கழுகை பார்த்து அரசன் சொன்னான். கழுகு, திலாவரின் கண்களை கொத்தி உடைத்துவிடு. அரச கட்டளையின்படி கழுகு தன்னுடைய கூர்மையான அலகுகளால் திலாவரின் கண்களை கொத்தி உடைத்தது. வலியால் துடிக்கும் மகனை பார்த்த ராஜாவின் கண்கள் நிரம்பின. ததும்பும் விழிகளுடன் யானையிடம் சொன்னார். யானைபதி, திலாவரோட 2 கைகளையும் அறுத்து தூக்கி எறி. இதை கேட்ட அனைவரும் அதிர்ந்தனர். மகாராஜா, இவன் உங்களோட பையன். இவன் இனிமே தப்பே பண்ண மாட்டான். இவனை நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. குற்றவாளிக்கு மன்னிப்பு கிடையாது. இவன் கைகளை அறுத்தெறியவும். இது என்னால முடியும் தோணல ராஜா. இதனோட உத்தரவு. யானை, நான் சொல்றது நீ செய். தனக்கு விருப்பமில்லை எனினும் அரச கட்டளைக்கிணங்க யானை திலாவரின் 2 கைகளையும் அறுத்து தூக்கி எறிந்தது. வலியால் துடித்து கொண்டு திலாவர் உறக்க கதறிக்கொண்டிருந்தான். அரசனின் நீதி நிர்வகிக்கும் நேர்மையை கண்ட மிருகங்கள் அதிர்ந்து நின்றன. மரண வலியால் துடிக்கும் மகனின் அருகில் சென்ற ராஜா உடைந்தழுதார். ஏண்டா இப்படியெல்லாம் நீ பண்ண? உனக்கு மரண தண்டனை கொடுக்கிற மாதிரி நீ என்ன ஆக்கிட்டியே. நீதிமானான அரசனின் நியாய தீர்ப்பை கண்ட மிருகங்கள் ஆறுதல் அடைந்தன. மகாராஜா, உங்களோட நீதி நிர்வாகம் எங்களுக்கு ஆறுதலை தருகிறது. எல்லாரும் கேளுங்க, நான் தீர்ப்பு சொல்லும் கடைசி வழக்கு இதுதான். இனிமே நான் யாருக்கும் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். இது அனைவரையும் வருத்தத்தில் ஆழ்த்தியது. நான் இந்த ராஜ பதவியை துறந்து தவம் செய்ய இமயமலைக்கு செல்கிறேன். நீங்க இங்கேருந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு ஆறு இருக்கோ? என் இளைய மகன் போலாவுக்கு அரசனாக தகுதி உண்டு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் என்ன மாதிரியே நீதியின் நேர்மையும் கொண்டு ராஜாவா இருப்பான்னு. நீங்க போயிட்டீங்கன்னா இங்க எனக்கு யார் இருக்காங்க? நானும் வரேன் உங்க கூட. அவர் இளைய மகனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி இமயமலைக்கு சென்றனர். விலங்குகள் விதும்பும் இதயத்துடன் அவர்களுக்கு விடையளித்தனர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.